உலகமயமாக்கலின் முக்கியத்துவம். பொருள். உலகமயமாக்கல் என்பது இந்திய பொருளாதாரத்தை உலகப் பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைக்கும் செயல்முறையாகும். வரையறுக்கலாம். உலகமெங்கிலும் உள்ள நாடுகள் பொருளாதாரம், பண்பாடு மற்றும் தகவல் பரிமாற்றம் ரீதியாக ஒன்றிணைக்கப்படுவதாகும். உலகமயமாக்கல் காரணமாக பொருளாதார ரீதியாக அனைத்து நாடுகளுக்கும் பொருளாதார முக்கியத்துவம். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அல்லாமல் மேலை நாடுகளிலிருந்து மக்களின் பயன்பாட்டிற்காக பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அண்டைய நாடுகளிலிருந்து வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், தொலைத்தொடர்பு சாதன பொருட்கள், செயற்கை உரங்கள், உணவுப் பொருட்கள், வாகனங்கள் என பலவற்றை இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதன் வணிக உருவாக்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் காணலாம். தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு முக்கியத்துவம். தொழில்நுட்ப பரவல். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகின்றன. இது கண்டுபிடிப்புகளும் வழிவகுக்கின்றன. உதாரணம், பீட்சா இத்தாலி நாட்டின் அறிமுகம் செய்யப்பட்ட பொருள். ஆனால் தற்போது நமது ஊர் கடைகளிலும் கூட கிடைக்கின்றது. பிரியாணி பரவலாக அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய உணவு வகைகளில் ஒன்று. இதன் தாயகம் பர்சியம் மற்றும் தெற்கு ஆசியா நாடுகள். உணவானது கடல் கடந்து பல உலக நாடுகளில் உணவு விடுதிகளிலும் மற்றும் இல்லங்களிலும் உள்ளது என்றால் உலகமயமாக்கல் என்ற ஒன்றாலேயே ஆகும். தகவல் தொழில்நுட்பம். தகவல் என்னவென்றால், வெளிநாட்டுக்காரர்களை இந்தியாவை சார்ந்த நபர்கள் திருமணம் செய்து கொள்வதாகும். இணைய தொடர்பு கருவிகள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் சாத்தியமாக்குகின்றன. அது மட்டுமின்றி வேலைக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாட்டிற்கு செல்லும் பொழுது இது போன்ற சாத்தியங்கள் கூறுகள் ஏற்படுகின்றன. உதாரணம், தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சார்ந்த பிரபாகரன் யோகா ஆகியோரின் கஜகஸ்தானில் ஆசிரியராக பணியாற்றிய இவர் அங்குள்ள ஆல்வினால் என்ற மென்பொறியாளரை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். இச்செய்தி உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கு உலகமயமாக்கலே காரணம் எனலாம். கலாச்சாரம் மற்றும் சமூக முக்கியத்துவம். பண்பாட்டின் பரிமாற்றம். உலகமயமாக்கல் வெவ்வேறு கலாச்சாரங்கள், உணவு வகைகள், கலை மற்றும் இலக்கிய பரிமாற்றங்கள் உருவாக்குகின்றன. உதாரணம், தீபாவளி மற்றும் பொங்கல் திருவிழாக்கள் தமிழ்நாடுகளில் அதிகமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய காலத்தில் வெளிநாடுகளிலும் கூட கொண்டாடப்படுகின்றன. முக்கியமாக அமெரிக்கா, கொரியா போன்ற பல நாடுகளில் இதை கொண்டாடி வருகின்றன. கல்வியின் தாக்கம். உலகமயமாக்கல் கல்வி முறைகளை நவீனமாக்குவதற்கும் திறமை மேம்பாடு மற்றும் விமர்சன சிந்தனைகளை கவனமாக சொல்லுவதற்கும் உதவுகின்றன. இந்தியாவில் உலகமயமாக்கலின் முக்கியமான உதாரணத்தில் ஒன்று. ராக்போல் ஒரு பிரெஞ்சு போர் விமானம். இது வான்போர், தரை தாக்குதல், அணுசக்தி தாக்குதல் போன்ற பல பணிகள் ஈடுபடுத்தப்படுகின்றது. இந்திய விமானப்படை தற்போது 36 ராக்போல் விமானங்களை பிரெஞ்சு இடமிருந்து வாங்கி உள்ளது. சமீபத்தில் இந்திய கடற்படைக்காக 26 ராக்போல் எம் விமானங்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தியுள்ளது. இது இந்தியா, பிரெஞ்சு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை காட்டுகிறது. இது உலகமயமாக்கலின் வெளிப்பாடாகும். உலகமயமாக்கல் என்பது வணிகத்தை மேம்படுத்துவதற்காகவும்
பயன்படுகிறது. நன்றி.